ஹலோ வெல்கம் கை. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இருமுடி அப்படின்ற ஃபிலிம் தான். இது ஒரு தெலுங்கு ஃபிலிம். ரவி தேஜாவும் பிரியா பவானி சங்கரும் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து யூஸ்வலாக வந்து ரவி தேஜா வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமே ஒரு கிளாமர் அதிகமாக வச்சு அன்வான்டான சாங்ஸு ஃபைட்டுன்னு வச்சு ஒரே ருட்டீனாகவே ரிப்பீட்டடாக நடிச்சிட்டு இருந்தார். ஒரு 5 இயர்ஸாக வந்து அவருக்கு ஒரு தியேட்ரிக்கல் பிளாக் பஸ்டர் ஹிட்னு எதுவுமே ஆகலை. கிராக்குன்ற ஒரு ஃபிலிம் மட்டும் ஆவரேஜாக போச்சு. பட் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான வந்து ஒரு ரிவ்யூஸ் வந்துச்சு. படமும் வந்து கலெக்ஷனில் சூப்பராக பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், தியேட்டருக்கு போகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லலாம். ரவி தேஜா வந்து படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஐயப்ப சாமி பக்தராக இருக்காரு. அண்ட் அவர் வந்து அந்த மாலை போகிற ஒரு 41 டேஸ் வந்து ரொம்பவுமே வந்து பயபக்தியாக இருப்பார். பட் மாலை இல்லாத டைமில் வந்து ரொம்பவுமே ஒரு ட்ரங்கர்டாக இருப்பார். எல்லாருமே குடிச்சிக்கிட்டே இருக்கிறவராக இருப்பார். அண்ட் ஊரில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் தட்டி கேட்குற ஒரு ஆளாகவும் இருப்பார். ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரு 4 கஞ்சா குடிக்கிங்க இருப்பாங்க. அவங்களால வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்போ ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வருது. அண்ட் சில பெண்கள் வந்து மர்மமான முறையில் இறந்தும் போகிறாங்க. ஸோ இவருக்கு அந்த கஞ்சா குடிக்கைகள் மேலே டவுட் வந்து அவங்கள போய் அடித்து விழுக்கிறாரு. அண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப இவரோட ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடறாங்க. ஸோ இவங்களையும் வந்து அந்த 4 பசங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு இவர் தேடி போகிறப்ப அந்த பொண்ணோட பாடி கிடக்கிறதா ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் வருது. இவரோட பொண்ணே வந்து அங்கே வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ வந்து அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா, இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த 4 கஞ்சா அடிக்கிற பசங்க தான் இதெல்லாம் பண்ணாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டோட வந்து இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. கதையாக வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இதை வந்து ட்ரீட் பண்ணல. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ன்றதோட ஒரு த்ரில்லர் மாதிரி தான் போகுது. அண்ட் கதைக்கு வந்து ஒரு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். டுவர்ட்ஸ் இன்டர்வல் கொஞ்சம் நல்லா போய் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் இந்த படத்தில் ஆக்டிங் வந்து ரவி தேஜா அவருக்கு யூஸ்வலாக வரக்கூடிய அந்த ரொம்ப காமெடி கிரிஞ்சான காமெடி சீன்ஸ் அதெல்லாம் தவிர்த்து, தேவையில்லாத கிளாமர் சீன்ஸ் எல்லாம் தவிர்த்து கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அண்ட் பிரியா பவானி சங்கர் ஆகட்டும், அந்த சின்ன பொண்ணு வரவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இது ஒரு அந்த இருமுடின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஐயப்ப சாமி பாட்டாகவே போட்டு ஒப்பேத்திட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் அந்த சாங்ஸ்லாம் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. படத்துக்கு தேவையான அளவு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ரவி தேஜாவுக்கு ஒரு பயங்கரமான கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு பயங்கரமான கம்பேக். ஏன்னா வந்து அவரோட லாஸ்ட் படம்லாம் வந்து ஒரு 20 கோடி தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பட் இது முதல் நாளே வந்து 30 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவராலாக வசூல் ரீதியாக வந்து இது ஒரு மெகா பிளாக் பஸ்டராகவே ஆகுன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. பட் படமாக இந்த படம் சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது ஒரு ஆவரேஜ் டு டீசெண்டான ஃபிலிமாக தான் இருந்துச்சு. ஒரு 70 to 75 மார்க்ஸ் தரலாம். எதனாலனா வந்து அவர் யூஸ்வலாக பண்ணக்கூடிய அந்த கிரிஞ்சான காமெடி, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், சாங்ஸு, கிளாமரான, அதுவும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப அவரோட ஒரு 20-30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹீரோயின் எல்லாம் யங் ஹீரோயின்ஸாக போட்டு கிளாமரான சாங்ஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இருந்ததுக்காகவே அவரை பாராட்டலாம். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு படம் நடித்ததுனால ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரவி தேஜாவை பார்த்த ஃபீல் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு அனானிமஸான பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து படம் நல்லா பண்ணிட்டு இருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸ்னால் வந்து லாஜிக் சுத்தமாக இருக்காதுங்க. ஊரில் வந்து அத்தனை பொண்ணுங்க செத்துட்டு இருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு கூட ஒரு தூரமாக கூட ஒரு போலீஸோட இமேஜை நம்ம காமிக்க மாட்டாங்க. போலீஸ்ன்றவங்களே ஊரில் இல்லாத மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து மர்மமான முறையில் நம்ம பொண்ணோ இல்லை நம்ம ரிலேஷன் பொண்ணோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ யாராச்சும் இறந்து கிடந்தால் முதல்ல என்ன பண்ணுவோம், அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்கள வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, மர்மமான முறையில் இறந்துருக்காங்க, யார் இதுக்கு காரணம் இருப்பா, அதெல்லாம் யோசிக்காமல் எடுத்தோன்னே ஃப்ரீசர் பாக்ஸுக்கு தான் ஆர்டர் பண்ணுறாங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர, என்னடா இது ஒரு பொண்ணு இந்த மாதிரி மர்மமாக இறந்து கிடக்கிறாள், அதுக்கு யார் காரணமாக இருப்பா, இதை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும், அந்த மாதிரிலாம் யாருமே யோசிக்காதது ஒரு பெரிய லாஜிக் மைனஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ அது அதை தவிர்த்து பார்த்தா ஒரு டீசெண்டான வாட்ச் தான். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு டீசெண்டான வாட்ச். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அப்படியே இல்லைனாலும் ஓடிடியில் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக தமிழ் டப்பிங் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓவரால் டீசெண்டான ஃபிலிம். பட் இந்த டீசெண்டான ஃபிலிமே வந்து ரவி தேஜா கிட்டேருந்து ரீசெண்டாக வராததுனால இந்த படம் வந்து நல்லாவே அவருக்கு ஓடிட்டு இருக்கு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.